பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் தம்முடைய ஜனங்களுக்காக மனதுருகுகிறவர், ஒரு நாளும் கைவிடாதவர், ஆசீர்வதித்து நடத்துகிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் ரட்சிக்கிற தேவன் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரியமானவர்களே, தேவனே தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கிறவர். இஸ்ரவேலுக்கு உரிய அந்த ரட்சிப்பு தேவனிடத்தில் உண்டு. எகிப்தி என்ற அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுவித்த தேவன் எப்படி அவர்களை கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க பண்ணினாரோ அவனமாகவே பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்தும் அவர்களை மீட்கிறார். தனக்கென்று சொந்த ஜனமாக தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை அவர் ஒரு நாளும் கைவிடாதவர். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள். நிச்சயமாகவே நமக்குரிய ரட்சிப்பு தேவனிடத்திலே உண்டு. அவர் முடிவு பரியந்தமும் நமக்கு துணையாயிருந்து நம்மை கைவிடாமல் நடத்த போதுமானவர். இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறாரே, இதோ பூமியின் கடைசி பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நம் தேவன் நம்மை விட்டு விலகாதவர். நமக்குரிய பாதுகாப்பு தேவனிடத்திலே உண்டு. நமக்குரிய அந்த ரட்சிப்பு அவரிடத்திலே உண்டு. அவரே நம்மை நடத்துகிறார், அவரே நம்மை பாதுகாக்கிறார். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அது வனாந்தரமானாலும் எந்த நெருக்கமான சூழ்நிலையானாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டாருங்க. அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். தன் ஜனத்துக்காக வனாந்திரத்திலே தண்ணீர்களை உண்டாக்குகிற தேவன், அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். ஒரு ஆறு புறப்பட்டு வருவதற்கு எந்த அறிகுறியும் இல்லாத இடத்திலே ஆறுகளை உண்டாக்குவார். அவாந்திர வெளி, அங்கு தண்ணீருக்கு எந்த தடையும் இல்லாத இடத்திலே கர்த்தர் ஆறுகளை உண்டாக்குகிறார். தம் ஜனங்களுக்காக தேவன் எதையும் செய்வாருங்க. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த உலகம் பார்த்து தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தம்முடைய ஜனங்களை அங்கு கனமுள்ள ஒரு பாத்திரமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடத்துவார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தரையே நாம் அங்கு உயர்த்துவோம். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் உம்முடைய ஜனங்களுக்காக நீர் எதையும் செய்கிற தேவன். நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் துணையாயிருந்து, நீர் பலனாயிருந்து, என்னென்ன காரியங்களிலே அங்கு சோர்ந்து போய் இருக்கிறோமோ அந்த காரியங்களிலே ஜெயம் உண்டாகும்படிக்கு நீர் இரக்கம் செய்வீராக. எந்த பலவீனமானாலும் எந்த சுகவீனமானாலும் சுகப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன். எந்த நெருக்கமானாலும் எந்த வேதனையானாலும் அவைகள் நீங்கி போகும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.